ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் பேரே தெரியாதுல எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம், ஃபைனல் எபிசோட். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 6குள்ளே போயிடலாம். 6ஓட ஸ்டார்டிங்கில் யூலையும் ஜூனையும் தான் காமிக்கிறாங்க. யூல் வந்து அவனோட கஃபேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்செட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயேவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் யூலும் ஜுடோவும் கிஸ் பண்ணாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டே தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் வரான். ஜூன் வரவும் இவன் இருந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கானா. இதை பார்த்து ஜூன் இருந்துட்டு, டேய் என்னாச்சுடா, ஏன்டா இப்படி மூஞ்சி உம்முன்ட்டே வச்சுட்டு இருக்க, என்ன யாராவது உங்ககிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம யூல் கிட்ட கேட்க, யூல் இருந்துட்டு ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு, டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம யூல இருந்துட்டு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜூன் இருந்துட்டு அது எல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு யூல இருந்துட்டு அது அது அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அப்பனா நீ இழுக்கிறத வச்சு பார்த்தா உனக்கு அவனை பிடிக்கல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து யூல் கிட்ட சொல்ல, யூல் இருந்துட்டு டேய் அவன் ரொம்ப கைண்டுன்ட்டு உனக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னோடனேவும் நம்ம ஜூன் இருந்துட்டு என்னது கைண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படிதான்ட்டு நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். நினச்சிட்டு டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்போ நீ என்ன சொன்ன, அவன் கைண்டுன்ட்டா சொன்னேன், அப்போனா உனக்கும் அவன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து நம்ம யூல் கிட்ட சொல்ல, யூல் இருந்துட்டு அதுதாண்டா எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஜூன் இவன் புலம்புன எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஜூன் இருந்துட்டு டே இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிடுறான். அவனும் இருந்துட்டு சரி ஏதோ சொல்லதா போறா அப்படிங்கிற மாதிரி இவன் பக்கத்துல போனான். அவன் டக்குன்ட்டு இவன் சின்ன பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிடுறான். பக்கத்தில் போய் உன்னால் என் கூட ஏதாவது பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து யூல் கிட்ட கேட்க, யூல் அவனை பார்த்து சிரிச்சிட்டு வேக் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜூன் இருந்துட்டு டேய் ஏன்டா என்னை மட்டும் எல்லாருமே இப்படி பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜூன் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜுடோ வந்துடுறான். ஜுடோவுக்கு தான் நம்ம ஜூன் வந்து யூல் கிட்ட பேசினா பிடிக்காது இல்லையா, வந்து அவன் முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு வலிக்குதுடா வலிக்குதுடா விட்றா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்புறம் 3 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆகி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில அந்த புது பையனை பாக்குறாங்க. அந்த புது பையன் இருந்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூலுக்கு காமிக்க, யூல் இருந்துட்டு நம்ம ஜுடோ கிட்டையும் நம்ம ஜூன் கிட்டையும் ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம யூல் வந்து இந்த புது பையன் கிட்ட பேசுறதுக்காண்டி வராங்க. இவன் இப்படி வர நம்ம ஜுடோ இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட டே கஃபேல நீங்க 2 பேரும் என்னடா பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒரு மாதிரி ஜலஸ்ல தான் கேட்குறான் நம்ம ஜுடோ. நம்ம ஜூன் இருந்துட்டு அவனால என்னை கிஸ் பண்ண முடியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜூன் இவனை கடுப்பேற்றுறதுக்காண்டி. நம்ம ஜுடோ இதை கேட்டுட்டு போடா வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதாவது யூல் வந்து பேசுறதுக்காண்டி போனான் இல்லையா, ஸோ அவனையே பார்த்துட்டு இருக்கா. அங்கே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. அதாவது குழப்பம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்ன பேசுகிறாங்களோ ஏது பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு நம்ம ஜுடோவை பார்க்க, ஜுடோ எங்கே பயங்கர குளவெறியில் அந்த புது பையனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த புது பையன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா நம்ம யூலோட தலையில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண நம்ம ஜுடோக்கு வந்ததே கோவம். அடே அப்படிங்கிற மாதிரி வர நம்ம ஜூடு தான் இருந்துட்டு டே மச்சான் கொஞ்சம் பொறுமையாடுற அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி இந்த புது பையனாவது அமைதியாக இருக்கான்ல, அவன் தான் கோவத்தில் இருக்கான்னு தெரியுது. இவன் அவனை பார்த்து எப்படி பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கே, டே என்னால் முடியலடா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே கடுப்பில் ஏற்றிட்டு இருக்கான். அந்த பக்கம் யூல் வந்து அந்த புது பையன்கிட்ட சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படிங்கிற மாதிரி யூல் வந்து அந்த புது பையன்கிட்ட பாய் சொல்லிட்டு இவன் இந்த பக்கமாக வந்துடுறான். பாவம் அந்த புது பையனோட மூஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக போயிடுச்சு. இவன் வந்து அவன்கிட்ட லவ் சொல்லியிருப்பான் போல. அவன் இருந்துட்டு ஐம் சாரி நான் வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டான். அதனால தான் அந்த பையனோட மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக போயிடுச்சு. பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவன் ஒரு மாதிரி டல்லாகவே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். எங்கே யூல் இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் சொன்னோடனே 2 பேரும் என்னத்த சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம யூல் இருந்துட்டு நான் அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணேன், அப்புறம் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து 2 பேர்கிட்டையும் சொல்ல, அதுக்கு ஜூன் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் இருந்துட்டு சொல்கிறான் அந்த விஷயம் அவருக்கு ஏற்கனவே தெரியும்ட்டு சொன்னார், இருந்தாலும் நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணேன், இப்போ தான் என்னோட மனசு நிம்மதியாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூ
யூல் வந்து ஜுடோ கிட்டேயும் ஜூன் கிட்டேயும் சொல்ல, ஜூன் இருந்துட்டு டேய் ஆனால் இது ரொம்ப மோசம்டா பாவண்டா அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு யூல் இருந்துட்டு டேய் நீ ரொம்ப அழகா இருக்கன்ட்டு என்னோட சீனியர் சொன்னார், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூல் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு என்னது அழகா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹார்ட்டில் கையை வச்சுட்டு டேய் இந்த ஃபீல் ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜுடோ இருந்துட்டு அதை நீயே கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூலை கூட்டிகிட்டாங்கிறது கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஜூன் இருந்துட்டு அடே என்னை மட்டும் ஏன்டா தனியாக விட்டுட்டு போகிறீங்க, இருக்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவங்க பின்னாடியே போகிறான். 3 பேர் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம 2 பசங்களும் க்யூட்டாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஜுடோ இருந்துட்டு நம்ம யூலோட லிப்ஸ் அப்படியே தொடச்சி விட்றான். அவனோட லிப்ஸில் ஏதோ ஒட்டி இருக்குன்ட்டு நம்ம ஜுடோ வந்து யூலோட லிப்ஸ் அப்படியே தொடச்சி விட, பதிலுக்கு நம்ம யூலோ இருந்துட்டு இரு உன்னோட லிப்ஸ்லேயும் ஏதோ ஒட்டி இருக்கு நான் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூல் வந்து நம்ம ஜுடோவுக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேர் இப்படி தொடச்சி விட்டுட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜூன் வரும். ஜூன் வந்து இதை பார்த்துட்டு சீச்சி கர்மா அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிறான். இவன் தொடச்சி விட்டதுக்கே கண்ணை மூடிக்கிறானே, அப்போ கிஸ் பண்ணதுக்கு எதை முடிப்பான்ட்டு தெரியல. இவன் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்க. நம்ம யூல் இருந்துட்டு டேய் டேய் ஓவரெல்லாம் பண்ணாதவா வந்து எங்க கூட ஜாயின் பண்ணி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி யூல் வந்து நம்ம ஜூனை இன்வைட் பண்ண. ஜூன் இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வேற பிளான் இருக்கு, நான் வெளியே போகிறேன், நீங்கள் உங்களோட டேட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து யூல் கிட்ட சொல்லிட்டு பையன் அங்கேருந்து நைஸாக கலந்துக்கிறான். நல்ல ஃப்ரெண்டு இல்லை, பையனுக்கு டீசென்ட்னா என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இவங்க 2 பேரும் டேட்டுக்கு போகிற பிளானே கிடையாது. நம்ம ஜூன் நல்ல ஐடியாவை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம ஜுடோ இருந்துட்டு நம்ம யூல் கிட்ட நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம யூல் இருந்துட்டு நீ எங்கேயாவது போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு ஆனால் எனக்கு எந்த ஒரு இடமும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு உள்ளே போகிறான். இவனும் சரின்ட்டு உட்காந்துருக்கான். போன ஒரு நிமிஷத்துலேயே யூல் இங்கே ஒரு நிமிஷம் வரையா அப்படிங்கிற மாதிரி ஜுடோ வந்து யூலை கூப்பிட்றான். யூலும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் இவன் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரியேவும் நம்ம ஜுடோவும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்தியா மேட்சிங்காக இருக்குல்ல, கப்பல் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம யூலும் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜுடோ இருந்துட்டு எது நானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூல் வந்து வெளியே போக, நம்ம ஜுடோ வந்து யூலோட கையை பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்குறான், யூல் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு யூலும் இருந்துட்டு அப்படிதான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு இது வரைக்கும் நீ என்கிட்ட 2 தாட்டி சொல்லியிருக்க, ஆனால் நான் ஒரு தாட்டி கூட உங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி யூல் வந்து ஜுடோ கிட்ட சொல்ல, ஜுடோ இருந்துட்டு என்னது 2 தாட்டி சொல்லியிருக்கேன் நான் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம யூல் இருந்துட்டு அன்னைக்கு ரூமில் நான் அன்னைக்கு தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம யூல். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. இவன் அவனோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் இல்லையா நம்ம ஜுடோ. இது எல்லாத்தையுமேவும் நம்ம யூல் வந்து ஜுடோ கிட்ட சொல்லிட்டு நம்ம யூல் அவனோட லவ்வை நம்ம ஜுடோ கிட்ட சொல்கிறான். ஜுடோ எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம ஜுடோ அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக்குக்கு அப்புறம் என்ன கிஸ் தானே. 2 பேரும் ரொம்ப சாஃப்டாக அழகாக க்யூட்டாக அவ்வளோ ஒரு லவ்வோட 2 பேருமே அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் கப்பல் டேட்டுக்கும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. 2 பேருமே டேட்டுக்கு ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. அங்கெல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜுடோ வந்து யூலுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அந்த ட்ரிங்க்ஸை யூலோ வாங்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜுடோவுக்கு யூலோட கையை பிடிக்கணும் போல் இருக்குது போல். நம்ம ஜுடோ இருந்துட்டு யூல் கிட்ட நான் கையை பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, யூலோ இருந்துட்டு இந்தா பிடிச்சிக்க தாராளமா அப்படிங்கிற மாதிரி அவனும் கையை நீட்டுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்க போக ஏதோ ஒரு ஆள் வந்து கிராஸ் ஆகி போக நம்ம யூல் வந்து டக்குன்ட்டு கையை எடுத்துடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல் நம்ம யூலுக்கு. இதை பார்த்து நம்ம ஜுடோ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜுடோ வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு நம்ம யூலுக்கு வந்து அப்படியே போத்தி விடுறான். அவனோட தொட மேலே போத்தி விட்டுட்டு அந்த ஷர்ட்டுக்கு உள்ளார நம்ம ஜுடோ வந்து கையை நீட்டுற, இப்போ கையை பிடிச்சிக்கலாம்ல, இப்போ உனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கையை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுடோ வந்து யூல் கிட்ட கேட்க, யூலும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே ரொம்ப அழகாக டைட்டாக பிடிச்சிக்கிறான். இதோட எபிசோட் 6 வந்து இங்கே முடியுது. ஃபைனல் எபிசோட் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பை மை ஃபேமிலிஸ், பாய்.